ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனுடைய அன்பு வணக்கம். இப்ப நம்மோடு தொலைபேசி அழைப்பில் இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு டாக்டர் ராஜேந்திரன் நாயுடு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீபத்துல நீங்க பேசினதாக ஒரு ஆடியோவும் ஒரு சில விஷுவல்ஸ் எங்களால பார்க்க முடிஞ்சது சார். அதுல பாஜகவினுடைய இந்த தலைமை பதவிக்கான தேர்தல்ல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணிருந்தீங்க. என்ன சார், என்ன நடந்திருக்கு சார்? இல்ல, முறைகேடுகள் அதாவது ஃபேவரிட்டிசம் அதிகமா விளையாடி இருக்கீங்க. தேர்தல் ஜனநாயக முறையில தேர்தல் நடத்தி வந்தாலும் அவங்கவுங்க ஃபேவரா இருக்கிற ஆளுங்களை போட்டு வச்சிருக்காங்க. பட் அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்களோ பர்ஃபார்ம் இல்லையோ, பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்டா இருக்காங்களோ அதெல்லாம் செக்கிங் எல்லாம் கிடையாது. ஃபேவரிட்டிசம் அதெல்லாம் கொஞ்சம் பணம் பரிவர்த்தனையும் நடந்திருக்கு. அதனாலதான் அதை நான் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கேன். அது மாதிரி எல்லாம் இருந்தா பணம் எந்த மாதிரி பதவிகளுக்கு எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க? இந்த கிளை தலைவர் இருந்து கீழே இருந்து கிளை தலைவர் மண்டல தலைவர் அப்புறம் மாவட்ட தலைவர் அது மாதிரி கீழே இருந்து பணம் பரிவர்த்தனை ஆயிருக்கு. கிளை தலைவர் பாத்தீங்கன்னா மண்டல தலைவர்னா 2 லட்சம் இருந்து 5 லட்சம் வரையும் விலை போயிருக்கு. மாவட்ட தலைவர் எல்லாம் 30, 35 லட்சம், 40 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி வரையும் போயிருக்கு. இது பிக்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் கிடையாது, எவ்வளவு அதிகமா அது டிபெண்டிங் அப்பான் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி அந்த ஒரு பேசிஸ்ல. அது இல்லாத மாநில தலைவர் கூட பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப குரூப்புங்க இருக்கு. பிஜேபி கட்சி உள்ள ஒரு 10 குரூப் இருக்குங்க. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு குரூப் வச்சிருக்காங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இன்டர்னல் பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கு, குரூப்பிசம் இருக்கு. இப்ப வானதி சீனிவாசன் இல்லீங்களா, அவங்க ஒரு குரூப், ஏழுமுருகன் ஒரு குரூப், நயனா நாகேந்திரன் ஒரு குரூப், பொன்னார்ஜி ஒரு குரூப். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்பா இருக்கும். கேசவ நாயகம் ஒரு குரூப். அப்படி இருக்கும்போது எப்படி ஒருங்கிணைந்து இது பண்ணாதானே, செயல்பட்டாதானே மழை துளிகள் தானே வெள்ளமா போகும். தனித்தனியா ஆபரேட் ஆகுது எப்படி அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நமக்கு. இந்த விஷயம் பாஜகவினுடைய தலைமைக்கு இன்னும் தெரியாமல் இருக்கா சார்? இல்ல, தெரியும். ஆனா தெரியாம இருப்பாங்க, தெரியாம காட்சி அளிக்கிறாங்க. அவ்வளவுதான் தெரியும். நார்மலா சாதாரண ஒரு தொண்டனுக்கு தெரியும் போது அவங்களுக்கு தெரியாம இருக்குமா சொல்லுங்க? உளவுத்துறை அதெல்லாம் இருக்கு, மொத்தம் தெரியும் டெஃபினட்டா. நிறைய தொகைன்னு சொன்னீங்களா சார்? நீங்க சொல்றது 1 கோடி ரூபாய் வரைக்கும் மாவட்ட தலைவர் பதவிக்கெல்லாம். என்னுடைய எஸ்டிமேஷன் இப்ப 67 மாவட்ட தலைவர் நியமிச்சிருக்காங்க இல்லையா? இப்ப 2-3 தான் பெண்டிங் இருக்கு, மற்றதெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. அது கணக்குப்படி, என்னுடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 கோடி அளவுல பணம் பரிவர்த்தனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இந்த இதுல யார் சார் மெயினா இருந்து செயல்பட்டதா நினைக்கிறீங்க? மெயினா இவரு கேசவ நாயகம் ஜி அண்ட் சக்கரவர்த்தி நாயுடு ஜி, அவங்கதான் இதுல மெயினா இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஆமா, அது இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் அது அது மாதிரி பணம் கொடுத்து வர்றவங்க பணம் எவ்வளவு கொடுத்தாலும் அதோட 10 மடங்கு, ஒரு 10 மடங்கு இன்னும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அஜெண்டால தான் வருவாங்க தவிர கட்சி வளர்க்கணும், வெற்றி அடையணும்னு அந்த அஜெண்டால வரமாட்டாங்க. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்றாங்க. இப்போ ஒரு மாவட்டத்துல நேர் மாவட்டம், ஒரு மாவட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 10 ரூபாய் 10 லட்சம் போட்டு ஒரு 1.5 கோடி மொபிலைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க, இவர் தான் எங்களுடைய மாவட்ட தலைவர்னு சொல்லிட்டு. அந்த 10 பேர் they will be given some plum post. அவங்களுக்கு பதவிகள் வழங்கப்படுது. அவங்களுக்கு அந்த பதவிகள் அவங்களுக்கு மட்டும் அந்த பிளம் போஸ்ட் கொடுத்துட்டு அந்த இதை அவங்க ரெக்கவர் பண்ணிடுவாங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் வரும், அது மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. இல்ல, மாநில தேர்தல்ல இன்னமும் வெற்றி பெறவில்லை. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. எந்தவித அதிகாரமும் மத்திய அரசுல இருக்கு. ஆனா இந்த சின்ன பதவிகளுக்கே கட்சிக்குள்ள வாங்குறது மூலம் எப்படி சம்பாதிக்க முடியும்னு சொல்ல முடியும்? இல்ல, இது மாதிரி அப்புறம் எதிர்கட்சியோட கூட்டாளு இருக்காங்க, எதிர்கட்சியோட லிங்க் இருக்காங்க. மணல் மாஃபியா அதுல எல்லாம் மாமூலாம் வசூல் பண்றதா கேள்விப்பட்டேன். அப்புறம் பல எஸ்டாபிளிஷ்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க நீங்க பணம் குடுக்கலன்னா நாங்க ரெய்டு விட்டுருவோம், அது பண்ணணும் சொல்லிட்டு ஒரு மிரட்டி அங்க பணம் வசூல் பண்றாங்க. அது மாதிரி எவ்ரிபடி இஸ் குவைட் ஹாப்பி வித் தி போஸ்ட். அவங்க கட்சியில இப்ப பதவிக்கு வராமே இவ்வளவு பதவி வந்துட்டா எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்.
ஆமா. மாநில தலைவராக இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. மாநில தலைவர் அவருடைய விரைவில் அறிவிக்கப்பட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்ப அதுக்கான போட்டியில ரொம்ப அதிகமா நயனார் நாகேந்திரன் இருக்காருன்னு சொல்றாங்க. அந்த விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து ஆக்சுவலா சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இதுல ஆபீஸ்ல இருக்காரு, ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர்கிட்ட நான் போன் பண்ணிட்டு இது மாதிரி நானும் அண்ணாமலைஜி வந்து அனானிமஸா அவர் ஒரு மனதா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அவர் ஒரு மனதா தேர்வுப்படாத நிலையில ஒரு தேர்தல் வச்சு இது பண்ணா அந்த தேர்தலை வந்து நான் வந்து ஒரு வேட்பாளரா கண்டெஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தேன் அவருக்கு. அவரு இதுவரையும் எனக்கு எந்த ஒரு இன்டிமேஷனும் வரலங்க. அது என்னுடைய பிரிஸ்கிரைப் ஃபார்ம் விண்ணப்ப மனு அது கூட எதுவும் வரல. பட் நான் வந்து இமெயில அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். இமெயில போட்டுட்டு இது மாதிரி அதாவது அந்த நிலைமை தேர்தல் வைக்கிற நிலைமை வந்தா உடனே எனக்கு இமெயில அந்த அப்ளிகேஷன் அனுப்புங்க, ஃபார்ம் அனுப்புங்க, நான் ஃபில்அப் பண்ணி உடனே சப்மிட் பண்றேன். நான் கண்டெஸ்ட் இது வந்து தேர்தல் போது நான் அதை டெஃபினட்டா அதை கண்டெஸ்ட் பண்ண விரும்புறேன். பட் அனானிமஸா வந்து அண்ணாமலை நிக்கிறது, அண்ணாமலை செலக்ட் ஆகுறது வந்தா நான் ஐ பி வித்ட்ராயிங் மை கேண்டிடேச்சர். நான் தேர்தல் நிக்க மாட்டேன். ஆமா, உங்களுடைய ஆதரவு வந்து அண்ணாமலை அவர்கள் நேரடியாக முழு ஆதரவு. ஆனா அவரு வந்தாதான் பிஜேபி வந்து இதுவரை வளர்ந்ததை இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ண முடியும். அவரும் வந்து கூட்டணிக்கெல்லாம் அவரும் ஒத்துன்னு இருக்காரு. அவரும் கம் டவுன் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டாண்ட். அதனால வந்து அவரும் ஒத்துன்னு இருக்காரு. கூட்டணி ஆட்சி தான் அமையன்னு சொல்லிட்டாரு. 2026 வந்து சிங்கிள் பார்ட்டி இதெல்லாம் கிடையாது, கூட்டணியோட தான் வரும். அதிகாரம் ஷேர் பண்ணப்படும் அந்த இதுல. அந்த பேசிஸ்ல தான் நம்ம பாக்கணும். அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி அமைக்க அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்காருன்னு சொல்றீங்க? அவரு சொல்லியிருக்காரு, மென்ஷன் பண்ணிருக்காரு. அது வந்து அந்த முடிவுகள் வந்து மேலிட தான் எடுப்பாங்க. அதை பத்தி நான் அவ்வளவா கமெண்ட் பண்ண முடியாது, அவ்வளவா பேச முடியாதுங்க. கூட்டணி கட்சி வந்து மேலிட தலைவர்கள், நம்ம மூத்த தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. அண்ணாமலைக்கு எதிராக பல பேர் சதி செய்யறாங்க, வேலை செய்யறாங்க கட்சிக்குள்ளே அப்படிங்கிற பேச்சு பரவலாக சமீப காலமா அடிபட்டு வருது. அந்த வகையில முக்கிய தலைவர்கள் யார் அவருக்கு எதிராக நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிரா நிக்கிறாங்க, வெளியில காட்டிக்க மாட்டேன்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து எதிரா இருக்காங்க. வானதி சீனிவாசன், எல் முருகன் இவங்கெல்லாம் எதிர்தான். அவங்கதான் டெலிபரேட்டா அண்ணாமலை தோக்க வச்சது அவங்கதான் கோயம்புத்தூர்ல. அதான் வந்து பரவலா எல்லாம் பேசப்படுது. இது வந்து சீக்கிரட்டே கிடையாது, எல்லாம் பரவலா பேசப்படுது. அதனால வந்து அந்த குரூப்பிசம் வந்து ஒழியணுங்க. குரூப்பிசம் ஒழிஞ்சாதான் கட்சி வந்து இது வரும். இப்போ அதனால வந்து இப்ப இவருக்கு அண்ணாமலைக்குன்னு ஒரு சப்போர்டர்ஸ் இருக்காங்க, கேசவநாயகம் ஒரு சப்போர்டர்ஸ் இருக்காங்க. பட் பெரிய அளவுல வந்து கேசவநாயகம் அவருடைய குரூப், அவருக்கு வெரி குட் நெட்வொர்க்கிங் ஆல்சோ. அந்த நெட்வொர்க்கிங் வந்து அவரு எஃபெக்டிவா ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ணாருன்னா நல்ல வெற்றி அடையும் கட்சி. ஆனா அது வந்து அவங்க நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பணம் பண்றதுக்கு, இது பண்ற வசூல் பண்றதுக்கு, அந்த ஒரு பேசிஸ்ல வந்து அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்றாரு. அதே ஒரு பாசிட்டிவா வந்து இப்ப மோடிஜி சொல்ற மாதிரி எவ்ரி செட்பேக் நம்ம கன்வெர்ட் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாரு அவரு, நம்ம பிரதம மந்திரி. இது வந்து இவரு இந்த நெட்வொர்க்கிங், கேசவநாயகி நெட்வொர்க்கிங் வந்து எஃபெக்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா அவர் யூஸ் பண்ணாருன்னா டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும் நமக்கு. ஆனா அங்கதான் குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களுடைய அஜெண்டா வேற மாதிரி இருக்க, அதுதான் பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல தொடக்கத்துல சொன்னீங்க நிறைய நிதி வந்து பரிமாறி இருக்கு, இவ்வளவு கோடி ரூபாய்ன்னு சொல்லி. இந்த பணம் எல்லாம் ஒட்டுமொத்தமா யாருடைய கரங்கள்ல போகுது சார்? இது வந்து பிரிவு மேஜர் பார்ட் வந்து மேஜர் ஷேர் வந்து கேசவநாயகருக்கு போவாங்க. மற்றவங்க எல்லாம் இவங்க எல்லாம் புரோக்கர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அவ்வளவு தேர்தல் அதிகாரியா அவங்க அங்கங்க மாவட்டத்துக்கு நியமிச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கேசவநாயகம் ஆளு. அவங்க வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க. இந்த ரேட் இவ்வளவு, இது பாருங்க 35 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இது பண்றாங்கன்னா அவங்க 30 வந்து 30 லட்சம் ரூபாய் கேசவநாயகம் கொடுத்துருவாங்க, 5 லட்சம் பங்குட்டு எடுத்துக்குவாங்க. அது மாதிரி இதெல்லாம் ஒரு கமிஷன் பேசிஸ்ல நடந்த வேலை. நல்லா கிளியரா தெரியுதுங்க, இதெல்லாம் கிளியரா தெரியுதுங்க அவங்க வெளியில. இந்த விஷயங்கள் சார் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நிதி மாவட்ட தலைவர் பதவிக்கு, கிளை செயலாளர் பதவின்னு பல பதவிகளுக்கு வாங்கப்படுது. தொண்டர்கள் மத்தியில, பாஜகவினுடைய தொண்டர்கள் மத்தியில எப்படி இருக்கு சார் கள நிலவரம்? இந்த மாதிரி தொண்டர்கள் இப்போ வந்து பாஜக தொண்டர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், அப்புறம் மேல தலைவர்கள், இடையில் இருக்கிற நிர்வாகிகள் தான் இவங்க. நம்ம இப்ப இந்த தேர்தல் பேசிட்டு இருக்கு இடையில் இருக்கிற நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகள் எடுத்துட்டு டைரக்டா வந்து
டாப் லீடர்ஷிப் வர்சஸ் டைரக்ட்லி த பீப்புள் அப்படின்னா மேஜர் ஷேர் ஆஃப் த ஓட் வில் கம் ஃபார் பிஜேபி. இந்த நிர்வாகிகள் தான் உள்ள வந்துட்டு அந்த இன்பிட்வீன் மீடியேட்டர்ஸ் மாதிரி இருந்து எல்லாத்தையும் கெடுக்கிறது. அவங்க எதிர்கட்சிக்கு சாதகமா ஒர்க் பண்ணிடுறாங்க, அங்க டைவர்ட் பண்ணிடுறாங்க ஓட்டுங்களை. அது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ஆனா மக்கள் செல்வாக்கு இன்னும் பிஜேபி மேல ரொம்ப வெறித்தனமா இருக்காங்க. ஆனா இந்த நிர்வாகத்துக்குள்ள நடக்கிற கோளாறுனால ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க எல்லாருமே. வேற கட்சிக்கும் அவங்க போக விரும்பல. ஆனா அமைதியா இருக்காங்க. இப்ப நல்ல காலம் ஒரு இடத்துல டெஃபினட்டா வரும். அண்ணாமலைக்கு எடுத்துட்டாருன்னா கட்சி அழிஞ்சிருங்க. பிஜேபி வந்து செத்துரும் தமிழ்நாட்டுல. தமிழகத்துல அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் இப்ப இந்த தருணத்தில் எடுக்கக்கூடாது. ஒரு லெவலுக்கு டெவலப் பண்ணிட்டு அப்புறம் அவரு வேற இதுக்கு போலாம். இப்போ வந்து இந்த நிலையில வந்து எடுக்கக்கூடாது. அப்படி அவரு எடுத்துட்டு இது பண்ணும்போது வேற தலைவருங்க வந்து தேர்தலில் நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நானும் கிளம்பி இறங்குறேன். கிளம்பி இறங்கிட்டு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் நான் வந்து அதை வந்து செயல்படுத்துவேன். அந்த ஒரு பேசிஸ்ல தான். ஏன்னா அப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் எங்க கையில இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கிளியரா ஒர்க் பண்றது நல்லா இருக்கும். மத்திய அமைச்சர் மத்திய கவர்மெண்ட் இது தலைமை மத்திய தலைமை மூலமா அவங்களுடைய அட்வைஸும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஏற்பாடு பண்ண வேண்டியது நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை தலைவர் பதவி தேர்தல் மூலமாக நடத்தப்பட்டால் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட தலைவர்கள் பெரும்பாலும் அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா? வாக்களிக்க வாய்ப்பு ஃபுல்லா இல்லைங்க. 100% வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா இத வந்து கிளை மண்டலம் அங்கிருந்து கரெக்டா பிளான் பண்ணி ஒரு 3 மாசமா பிளான் பண்ணிட்டே கொண்டு வந்திருக்காங்க இந்த இத. அதனால வந்து எல்லா நைனா நாகேந்திரன் வேற தலைவருங்க போடுவாங்க, அண்ணாமலைக்கு ஒரு சிலர் போடுவாங்க, ஃபுல்லா மெஜாரிட்டி. அதனால வந்து தேர்தல் முறைப்படி இல்லாம டைரக்டா அவரை நியமனம் பண்றதுதான் பெட்ரு. ஓகே சார், உங்களுடைய பல வேலைகளுக்கு இடையில எங்களோட தொலைபேசி அழைப்புல இணைஞ்சு நிறைய தகவல்கள் எங்களுக்காக பதிவு பண்ணிருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். ஓகே, தேங்க்யூ, நன்றி.